இன்னைக்கு வந்து சாக்லேட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதான் பண்ணேன். ஆல்ரெடி 2, 3 வீடியோஸ் பார்த்துருந்தேன். எல்லாத்துலயும் வந்து ஜஸ்ட் 2 இன்கிரீடியன்ட்ஸ் மட்டும் இருந்தா போதும். சூப்பரா வீட்லயே நம்ம சாக்லேட் செய்யலான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. என்னது வெறும் 2 இன்கிரீடியன்ட்ஸா சரி ஈஸியா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு அத செஞ்சிருந்தேன். ஆல்ரெடி நெய் வீட்லயே இருந்துச்சு. அத ஜஸ்ட் ஹீட் மட்டும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த கப்ல கொக்கோ பவுடர் எடுக்கிறோமோ, அதே கப்ல சர்க்கரை எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. ஆனா நான் வந்து கொக்கோ பவுடர விட சர்க்கரை அதிகமா தான் எடுத்தேன். இது 2யும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸர் ஜார்ல போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பவுடர் கூட நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான நட்ஸை கட் பண்ணிட்டு நம்ம மேலே அதில் ஆட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நானும் பண்ணேன். எனக்கு ஆல்ரெடி இந்த சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கிறது எதுவுமே பிடிக்காது. சரி செஞ்சது எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பாருன்ட்டு என் தங்கச்சிட்ட கொடுத்து தான் ட்ரை பண்ண சொன்னேன். அவள் சாப்பிட்டுட்டு என்ன இவ்வளோ கசப்பாக இருக்குன்னு சொன்னா. சரி ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்க்கலாம். அப்போவாது நல்லா இருக்குமான்னு பார்ப்போம்னு சொன்னேன். அதே மாதிரி ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தோம். அப்போ ஒரு மாதிரி கசப்பாக தான் இருந்துச்சு. எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் பெருசா சாப்பிடவே இல்ல. அவ தான் எல்லாத்தையும் சாப்பிட்டா. இதுல என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.